வணக்கம். சண்டே ஃபண்டே அகைன் ஒரு சின்ன ஷேரிங்கில் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும் அப்படின்னு போனாலும் ஷேர் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க பிரேமா செல்வராஜ். தேங்க்யூ. இந்த வாரம் நாங்கள் பார்த்தீங்கன்னா 27th அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு நாங்கள் சிறுமலையில் இருந்தோம். டிராவின் அப்படின்ற ஒரு வயசு குழந்தையுடைய பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ அவர் மார்னிங் 2-3 மரம் நட வச்சோம், நட்டாங்க. அவருக்கு தெரியாது, ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு ஈவினிங் அதை ஒரு பெரிய ஸ்க்ரீனில் டெலிகாஸ்ட் பண்ணோம். பர்த்டே செலிப்ரேஷன் இதில் வந்தவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்டாகவும் இன்டோர் பிளான்ஸ் பண்ணாங்க. ஸோ நல்ல சில பேருக்கு மனசில் தோணியிருக்கும், இது ஒரு ரைட் மெத்தடு, ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் இது மாதிரி நம்ம சமுதாயத்துக்கு திருப்பி தரத்துக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குதுன்னு நினைக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் பண்ணியிருந்தோம். நல்லா தான் இருந்தது நான் நினைக்கிறேன். ஸோ நல்லா பண்ணியிருந்தோம். இதுக்கெல்லாம் ஒரு தூண்டுகோலாக இருந்த அப்துல் கலாம் ஐயா அவரை பற்றி தான் இந்த வாரம் ஷேர் பண்ணலான்ட்டு. அவரை பற்றி சொல்லுவாங்க, அவரை ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, நீங்கள் பண்ணதுலேயே மிகச்சிறந்ததாக நீங்கள் எதை நினைக்கிறீங்கன்ட்டு. அப்போ அவர் சொன்னார், எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், ஆனால் நிறைய கண்டுபிடிப்புகள், ஒரே ஒரு கண்டுபிடிப்பு மனசுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி தந்ததுன்னாரு. அது எது தெரியுங்களா? அந்த உடல் ஊனமுற்றவர்கள்லாம் ஒரு செயற்கை கால் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அதுக்கு பிஃபோர்லாம் அதுவே ஒரு 3-4 கிலோ இருக்கும். அவங்க அதை எடுத்துட்டு சிரமப்பட்டு பண்ணுவாங்க. அந்த வலியை உணர்ந்தவர், அதை பார்த்துட்டு அவர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணாருலாம், ஃப்ளைட்டை மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு மெட்டீரியல் அலுமினியத்தில் ஒரு ஒன் ஆஃப் த குவாலிட்டி மெட்டீரியல். அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங். அந்த மெட்டீரியலில் இந்த செயற்கை லெக்கு தயாரிச்சிருந்தாங்க. அதை வேர் பண்ணிட்டு அந்த பசங்க அவங்க கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ், அப்போ அவங்க அந்த பசங்களுடைய முகத்தில் பார்த்த சிரிப்பு, இதுதான் என்னுடைய படைப்பிலே பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூல. என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இல்லை. அதாவது அவருடைய சின்ன வயசு எப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா, வீடு வீடாக பேப்பர் போட்டு அவர் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவருடைய சுயசரிதத்தில் எல்லாமே தெரியும், எழுதியிருப்பார். ஸோ அப்படியேப்பட்டவர் அவருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பேப்பராக ஹெட்லைன்ஸில் அவரை பற்றி வந்தது. அப்படி ஒரு பெஸ்ட் பிரசிடெண்ட்டாக லைஃப்பை லீட் பண்ணார். ஒரு பிரசிடெண்ட்டாக எப்படி இருக்கணுன்றது த பெஸ்ட் உதாரணம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த பிரசிடென்ட்ஷிப் முடிஞ்சு அவர் வெக்கேட் பண்ணும்போது பல பேர் லாரியாக அவங்களுடைய திங்ஸை ஷிஃப்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய ஊருக்கு. ஆனால் இவர் வெறும் சிம்பிளாக அவருடைய ஒரு சூட் கேஸில் அடங்கிடுச்சு அவருடைய ஹோல் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அவர் போட்டு வேர் பண்ண ட்ரெஸ் மாத்திரம் தான் அவருக்கு ப்ராப்பர்ட்டி, மற்ற எதுவுமே அவர் எடுத்துகிட்டு போகலை. அங்கே இருந்தது அங்கே தான் இருந்தது, எதுவுமே ஆட் பண்ணிக்கவும் இல்லை. கவர்மெண்ட் அந்த இதை தான் மெட்டீரியல்ஸ் ஒண்டி தான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அதை அப்படியே விட்டுட்டும் போயிட்டார். அவ்வளோ ஒரு சிம்பிளஸ்ட் லைஃப்பை லீட் பண்ண பெஸ்ட் பர்சனை பற்றி தான் அவருடைய இதெல்லாம் பேச போகிறோம். அவருடைய இதை பார்த்தீங்கன்னா அவருடைய கனவுகள், அவளோட ட்ரீமை பற்றி கேட்கும்போது, நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல பெஸ்ட் டீச்சராக இருக்கணும், அவங்களுக்கு டீச் பண்ணிக்கினே இருக்கும்போது தான் என்னுடைய உயிர் போனோன்னாரு. நிஜமாவே அவருடைய லைஃப்பில் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்தது. அந்த பெயினோட அதுக்கப்புறம் அவர் ரெக்கவரே ஆக முடியல, இறந்துட்டாரு. ஸோ இந்தியா ஒரு மிக சிறந்த மனிதரை இழந்துடுச்சு. நாம் அவருக்கு கொடுக்குற ஒரு நல்ல சமர்ப்பணம் எதுவாக இருக்கணும்னா, அவருடைய பாலிசி மரம் நடுவோம் வளம் சேர்ப்போம் சொன்னாங்க இல்லையா, ஒவ்வொரு செலிப்ரேஷன்லையும் அதை நம்ம ஏதோ கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச ஒரு செலிப்ரேஷன் நிச்சயமாக ஒரு மரம் நடுற நிகழ்வு வைக்கணும். அதை ஃபாலோ பண்ணி தான் ஒவ்வொரு செலிப்ரேஷனும் ஒவ்வொரு நம்ம வீட்டு விசேஷங்களும் நடக்கணும்ன்ற நினைக்கிறதே ஒரு நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். அதை தான் இந்த வாரம் நாங்கள் ஏதோ ஒரு சின்ன லெவலில் பண்ணியிருக்கிறோம். வந்திருந்த சில பேருக்காவது அட்ராக்டாக நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல நிகழ்வோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.